सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्यके त्र्यम्बिके கௌரி நாராயணி நமோசுதே. சில பேருக்கு பைசா கொடுக்கும் போது மகாலட்சுமி, காசுனாலே மகாலட்சுமி தானே, அவங்களுக்கு சில பேருக்கு கொடுக்கும் போது வாங்கும் போது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நடு விரல்ல இப்படி வச்சு காசு கொடுப்பாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? காசுன்றது மகாலட்சுமி, நல்ல அழக மகிழ்ச்சியோட கொடுங்க. ஏன்னா திருப்பி நமக்கு வரணும்ல. நல்லபடியா பிரார்த்தனை பண்ணி அம்மா தாயை மனசுல வேண்டிக்குவாங்க. தாயே தேவி மகாலட்சுமி தாயாரே, ஒரு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாய் 1,00,000 ரூபாய் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அம்பிகை நம்ம கையில விட்டு இன்னொருத்தர் கைக்கு போகும்போது மனசு நினைச்சுக்கோங்க, அம்மா தாயே மகாலட்சுமி நல்லபடியா போய் மகிழ்ச்சி திருப்பி என்கிட்ட என் கைக்கு நீ வந்துடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நல்ல கை நிறைய கொடுங்க. ஒரு தர்மமா இருந்தாலும் அப்படிதான், இல்லை ஒரு கடையில கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அப்படிதான், இல்லை சில இடத்துல ஒரு பிஸ்னஸ் எதுவா இருந்தாலும் அந்த பணத்தை கண்ணில் ஒத்தி கொடுங்க கொடுக்குறவங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா திருப்பி அது நமக்கு வரணும் இல்லை. லட்சுமி தாயார் மகாலட்சுமிலேயே அம்பிகை தாய் இல்லையா, அவளை போய் அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நான் பார்த்த ஒருத்தர் அந்த காசு பார்த்தீங்கன்னா அந்த நடுவரில் இப்படி கொடுக்குறாங்க, கட் பண்ணி கொடுக்குற மாதிரி. அம்பிகை அப்படி கொடுக்கலாமா? தப்பு தானே, காசை கட் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லையா? இனிமேல் அந்த தப்பு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். காசுன்றது அம்பிகை தாய், மகமாய் மகாலட்சுமி, நாராயணி ஸ்வரூபியானவள் இல்லைங்களா? அந்த குடுக்கல் வாங்கல் சின்னதோ பெருசோ ஒரு பண விவகாரம் இருந்தாலும் கையில மகிழ்ச்சியா அதை நீங்க கொடுங்க, சரிங்களா? திரும்பி வாங்கும்போது கை நிறைய வாங்குங்க, மனசுல நினைச்சுக்கோங்க, கொடுக்குறதா இருந்தா அம்மா நீ நல்லபடியா போய் திருப்பி நீ என்கிட்ட வந்துடணும் அப்படி வேண்டிக்கோங்க. அதே மாதிரி வரும்போது தாயே என்னை தேடி வந்தியா, உனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த காசை மதிங்க, சரிங்களா? இந்த 1 ரூபாய் இருந்தாலும் சரி, மீண்டும் நான் சொல்றேன் 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, இந்த காசை மதிங்க. இந்த கண்ணு கொத்து இந்த ஜோபில் வச்சுக்கோங்க. நம்மளை விட்டு அம்பிகை எங்கேயுமே போக மாட்டா, ஆசைப்படுவா. இன்னாரு கையில போனா நம்மளை மதிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அம்மா மகிழ்ச்சியா அதை ஏத்துக்கிட்டு நம்ம கூடவே இருப்பா, சரிங்களா? இனிமையாவது காசு கொடுக்கல் வாங்கும் போது கை நிறைய கொடுங்க, கை நிறைய வாங்குங்க, சரிங்களா? இது ஒரு ஆன்மீக தகவலாக நான் கொடுத்துருக்கிறேன். உங்களோட அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. எல்லாம் நல்லா இருக்கணும், தெய்வத்தை உண்மையா நேசிங்க, சரிங்களா? நமச்சிவாய வாழ்க, நாளும் தாழ்வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீதான் தாழ்வாழ்க. அம்மா எப்படி தெரியாது நான் ஈஸ்வரரே போற்றி, நீ வெற்றியல் முருகரே போற்றி, வெச்சும் நீதானே மீறும் நீதானே முருகப் பெருமானே, அம்மா எப்பனே போற்றி, வெற்றியல் முருகரே போற்றி. நன்றி.